தென்காசி மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் பாம்பு ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். நீங்க வாங்க விலை நிர்ணயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ணே, அருமையான பால் சத்தான ஆடு வாங்கிருக்கீங்க. கன்னி ஆடு, காம்பு நல்ல ஊசி காம்பா இருக்கு. குட்டியை நல்லா குடிக்கிற மாதிரி. எவ்வளவு சொல்லி எப்படி நீங்க? 13 ரூபா சொன்னாங்கண்ணே. 10 ரூபா வாங்கி. 10 ரூபா யாரு நம்பவும் மாட்டுக்காங்க. எதையா நீ கன்னியாடு சொல்ற, ஆனா 10,000 ரூபான்னு சொல்ற, ஆனா நம்ப மாட்டுக்காங்க. சில பேர் கொடியாடுன்னு போய் விழுகுறாங்க. எல்லா ஆடும் ஒண்ணுதான். மடுக்கட்டா இருந்துச்சு. சரி, வளப்புக்காக வாங்கிட்டு போறோம். வளப்புக்காக செனையா? செனை 3 மாத செனை இருக்கும். 3 மாத செனை. இன்னும் ஒரு 6 மாத செனை நல்ல மடி இறங்கிருமா? மடி இறங்கும். என்ன கொம்பு வளைஞ்சிருக்கே, என்ன காரணம்? அப்படியெல்லாம் இல்லை, ஒவ்வொரு ஆடு வர்க்கங்கள் பொறுத்து தான். பொறுத்து தான். சரிதான். நல்லா ஒன்னோட வளைஞ்சு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ணே, மேய்ச்சலுக்கும் சரி வீட்டு வளர்ப்புக்கும் சரி அருமையான 3 பால் கன்னி ஆடு வாங்கியிருக்கீங்க. ஒரு கருத்த ஆடு வாங்கியிருக்கீங்க. எவ்வளோண்ணே? 4 30,000. 30,000. பல்லு எல்லாம் எப்படிண்ணே? இந்த 3 கன்னியாடு பல்லு எவ்வளவு? 4 பல்லு. 3 கன்னியாடு 4 பல்லு தான். 4 பல்லு தான். ஒன்னோட வாங்கியாச்சு. அந்த கருத்தாடு அது 2 பல்லு. 2 பல்லு. எதனால கன்னியாடா தேர்வு பண்ணி வாங்கியிருக்கீங்க? இடம் பிடிச்சி வாங்கியாச்சு. கன்னியாட்டுலேயே மொத்தம் 2 வகை உண்டு. இது கட்ட கன்னியாடு நம்ம கரிவளம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கும். விருதுநகர் மாவட்டத்தில் கொஞ்சம் உயரமாக இருக்கும். செனை இருக்கா? 3 செனை இல்லை. செனை இல்லை, இளஞ்சனையே கிடையாது. என்ன நீ மேய்ச்சல் முறையா எப்படி? மேய்ச்சலுக்கு தான். நம்ம ஆடு வளர்க்கிய இந்த ஆமணிலே கொண்டு போயிருவியா? அருமை. நமக்கு எந்த ஊர்ண்ணே? சிவகாசி. சிவகாசி தானா? சரி, பட்டாசு நகரத்துல இருந்து கன்னியாடு வாங்க வந்துட்டீங்க. சரிங்கண்ணே. எங்க கன்னி காக்கடா பாருங்களேன், எப்படி இருக்கு. அவன் தோரணையா இருக்க, இன்னும் வளருவான். இன்னும் வளர்த்தி உண்டு தானே? பாருங்க, ஒண்ணுவோட அது முதுகு ஷேப்பை பாருங்களேன், குதிரை மாதிரி அழகா. ஒன்று முடிய ஒத்தப்பட்டு முடிய பறிக்காம வச்சிருக்காங்க. சில பேர் கோயில் கொடைக்கு இப்படித்தான் வாங்குவாங்க. வாங்க போத்திக்கிட்ட விலை எவ்வளோன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். போத்தி எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கின? 30,000 சொன்னாங்க. 20,500 முடிச்சிருக்கோம். 20,500. அருமை அருமை. நல்லா ஒன்று நெஞ்சு போய் பாருங்க, நல்லா ஒரு அச்சு மாதிரி அழகா இருக்கான். எத்தனை பல்லியா? 6 பல்லு. இந்த ரேட்டு கட்டுடியாத ரேட்டா? அருமையா வாங்கலாம் கடாய். அப்படியா? சரி சரி சரி. நல்லா ஒன்று உருட்டா இருக்கு. வீட்டு வளப்பா? ஆட்டில் கிடந்ததுதான். ஆட்டில் கிடந்ததா? கையேற வச்சிருப்பாங்க. மேஞ்சிட்டு வரும். வீட்லயும் கொஞ்சம் அரிசி சீனியரை போட்டு ஏதாவது வச்சிருப்பாங்க. அருமையா இருக்கு. அருமையான ஆடு வாங்கியிருக்காருங்க தாத்தா. எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கிருக்கியா? இது 13. இது 11. 11. இது 6 பல்லு ஆடு இருக்குமா? தெரிச்சு. சென்னை தானே? எல்லாம் மடி இறங்கிருக்கு. இன்னும் ஒரு மாதம் நின்றுடும். இல்லை, 20 நாள் நின்றுடும். 20 நாள் நின்றுமா? நல்லதுதான் நம்மளுக்கு. இது வர்க்கம் எப்படி? 2 குட்டி வம்சமா இல்லை 3 குட்டி வம்சம் ஆடு இருக்குண்ணா? 2 குட்டி. நாட்டாடு ரகமோ? ஆனால் இந்த ஏரியா பொறுத்த நாட்டாடு ஆடுகளாக தான் ரொம்ப வாங்குவாங்கண்ணே. நம்மளோட ஏற்கனவே ஆடு விளக்கிங்களா? சரி, நமக்கு எந்த ஊர் தாத்தா? பாஞ்சாங்குளம். சரி சரி. நீங்களும் வளர்ப்பீங்க? ஆமாம், சும்மா இருக்க தோட்டம் எலுமிச்சாடைக்கு அது பண்ணி விட்டா மேஞ்சி கிடக்கும். ஓ, ஒரே கல்ல 2 மாங்காய். சரி தாத்தா, சரி தாத்தா. அண்ணே, அருமையான கன்னி காக்கடை வாங்கியிருக்கிய. நல்லா ஒசரமா இருக்கான். ஒன்னோட தோரணையா. எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கியிருக்கிய? ஐயா 18 ரூபா சொன்னாரு. கோயிலுக்குன்னு சொல்லி 16,100 வாங்கியிருக்கேன். 16,100. ஆமாம், நல்லா ரேட்டா இருக்குண்ணே. 18 கிலோ விழுகும் போல. எலும்பு கறி சேர்ந்து 19 கிலோ இருக்கும். 19 கிலோ விழுகும். மதிப்பு நல்ல மதிப்பு தான். எந்த கோயிலுக்கு? கருப்பியாங்க கோயிலுக்கு. அதான் நல்லா தனியாக கூட நடத்தேன் நான் மட்டும். அப்படிங்களா? சரி சரி சரி. வாங்கியிருக்கேன். என்னைக்கு கூட? அன்னதானம் போட 2 கடாய். 2 கடாய். ஒன்று வாங்கியாச்சு. ஒன்று ஜாம கடைக்கு, ஒன்று நான் வளர்த்த கடாய் வச்சிருக்கேன். வீட்டில் ஒன்று இருக்கு. வீட்டில் 20 கடாய் வளர்க்கேன். எப்பா கடாயா? காக்கடையா வளர்க்கீங்களா? 10 கடாய், 10 செம்பலாட்டம் கடாய், 10 வெள்ளாட்டம் கடாய் வளர்க்கேன். ஒரு 10 பசுமன் வளர்க்கேன். போதும். அருமை. இப்படித்தான் வாழ்வு இருக்கணும்ண்ணே. சம்சாரி வாழ்வு நிறைவான வாழ்வா இருந்தா ஆடு மாடு இருக்கணும். ஐயா, கான்ட்ராக்ட் வேலை வந்து எல்லா வேலையும் பார்த்து இப்போ வயசாகி போச்சு. ஆடு வளர்க்கேன், கோழி வளர்க்கேன், காய் வளர்க்கேன். ஆடு மாடு வளர்ப்ப காட்டிலும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் வேலை எப்படி இருந்துச்சு? இப்போ வயசாகி போச்சு. வீட்டில் அமைதியாக இருக்கணும், இதை பார்த்துக்கிட்டு. சரி சரி. சரிங்கண்ணா. டாக்டர். ஓ, அருமையா. ஆமாம், எம்டி. நம்மளுக்கு ஆடு மாடு வளர்ப்பு பிடிச்சிருக்கு. வயசான நேரம் இது நல்ல தொழிலா தெரியுது. யார்ட்டையும் ஒரு இது போய் நிற்க வேண்டாம். ஆனால் நிம்மதியா இருக்கு. சரிண்ணா. காட்டு போய் இருக்க
இதை பார்க்க 2 தாரா வளர்க்கேன், கோழி வளர்க்கேன், நாய் வளர்க்கேன், நிம்மதியா இருக்கேன். நம்ம எந்த ஊர் தலவங்கோட்டையா. தலையங்கோட்டையா? சரி. அதான் நல்ல குட்டி வாங்கிருக்கிய, ரெண்டுமே கை வளர்ப்பு குட்டி மாதிரி இருக்கு. ஆமா, கை வளர்ப்பு குட்டி தான். கலருக்கு அடுத்த பக்ரீத்துக்கு செமையா விற்பனை ஆகும். நம்ம சொந்த தேவைக்கு வாங்கிருக்கீங்களா எப்படி? இல்ல, சொந்தத்துக்கு தான், பகரத்துக்கு தான். ஓ, நீங்களே வளர்த்துக்கலாம். ஆமா, நாங்களே வளர்க்கறோம். எவ்வளவு சொல்லி எப்படி வாங்க ஜோடி? இது 13 சொல்லி 12,200 வாங்கிருக்கு. நல்ல ஆனா கலருக்காக வாங்கலாம். ஆமா, கலருக்கு தான் காசு. நம்மளுக்கு எந்த ஊரு? நமக்கு வந்து கடையநல்லூர். கடையநல்லூர். சரி, நம்ம வீட்டு பக்கத்துல குளம் எல்லாமே கிடக்கு. ஆமா, எல்லாமே இருக்கு. சரி அதான். கன்னி காக்கடா வாங்கிருக்கிய, என்ன தேவைக்காக வாங்கிருக்கிய? ஆட்டுக்காண்டி தான் வாங்கிக்குவோம். ஆட்டுக்காக. இது எத்தனை பல்லு இருக்கும்? 2 பல்லு ஆட்டுக்கு. தாடியெல்லாம் வளர்ந்துருச்சு பையனுக்கு. ஆமா, நல்லா ஒண்ணுவோட இருக்கான் தாடி வச்சு. ஆமா, இருக்கிற கேக்கடா இன்னும் தரமா வரும் பெருசா. அப்படிங்களா? இன்னும் உயரம் வரும். அது உயரம் இன்னும் வரும். நல்லா அருமையா நீட்டு போக்கா இருக்கும். அருமையா நெட்டி போக்கா இருக்கும். அது நம்ம ஏற்கனவே உள்ள காக்கடை என்னாச்சு? அது காக்கடை இருக்கு. ஒரு கிடாய் வாங்க, மாத்துக்கு ஒரு கிடாய் வாங்கிக்கோ. அதாவது ஒரு பண்ணையில 2 காக்கடை இருக்கணும் ஒரு மேட்சலுக்கு. இருக்கு. எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கிங்க? இது 22,000 சொன்னாங்க. இது நாங்க 18,000 வாங்கிக்கோம். 18,000. உங்க எத்தனை கிலோ இருக்கும் ஒரு மதிப்பா? எலும்பு கறிக்கு 20 கிலோ வரும். இது சரி. ஆட்டுக்காக வாங்கினா தெரியல. என்ன ஆட்டுக்கெல்லாம் சுழி தேவையில்ல? ஆட்டுக்கு ஆள் சுழி தேவையில்லை. கடைக்கே தான் சுழி பார்ப்போங்க. அது வால் சுழி இருக்காது. வால் சுழி இருக்கூட ஆட்டுக்கு. சரிண்ணே 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 சரி, பிரச்சனையே கிடையாது. சரி அண்ணே, எட்டையாவரத்தை சேர்ந்த 2 செம்பரி கடா குட்டி வாங்கியிருக்கிய. இது எத்தனை மாதம் குட்டியா இருக்கும்? ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்குமா? 7 மாசம் இருக்கும். 7 மாதம். எவ்வளோ சொல்லி எப்படிங்கண்ணா வாங்கினீங்க? 14 ரூபா சொன்னாப்ல குட்டிக்கு. 10 20 ரூபா. ஒன்று 10,000 கரையா அவ்வளவு. வெள்ளாடும் செம்பரியாடும் ஒன்று போல போயிருது கடாயம். என்ன இப்போ ரேட்டு கொஞ்சம் கூடுதல் தான். 10 மாதம் குட்டியா வாங்கிட்டீங்களா? என்ன பக்ரீத்து கணக்கு பண்ணி வாங்கிருக்கீங்களா? பக்ரீத்துக்கு தான். அப்படிங்கும்போது பக்ரீத்துக்கு வந்து இன்னும் 1.5 வருஷம் கணக்கு கடாயிரும். என்ன நம்மளுக்கு ஓ சரிண்ணே சரிண்ணே. இப்போ பல்லு இன்னும் போடல இல்லை? இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பல் போடுமா? இல்லை, ஒரு 6 மாசம் கழிச்சு பல் போடும். ஓ, 6 மாதத்துல. சரிங்கண்ணே. நம்மளுக்கு எந்த ஊர்ண்ணே? ஒரு பண்புலி பக்கம் கந்தசாமி வரும். இந்த கடா குட்டி எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கியிருக்கியா? 14 ரூபான்னு சொல்லி 15 ரூபா. 15 ரூபா. சரி, இன்னும் பல்லுலாம் போடல? இல்லை, பல்லு போடலை. அது வரைக்கும் பல்லு போடாத வரைக்கும் குட்டி தான். ரேட்டு பரவாயில்லையா? சரிண்ணே சார். நம்மளுக்கு கோயில் கடைக்கு தானே? ஆடி மாதம் வரைக்கும். சித்திரை வந்தாலும் அப்படித்தான் சொன்னாங்க, வைகாசி வந்தாலும் அப்படித்தான் சொன்னாங்க. இந்த ஆடி மாதம் ஒரு வேலை வந்துட்டு தான் இருக்கு. சரிங்கண்ணே. அண்ணே, எவ்வளோ சொன்னாங்க? எப்படிக்குண்ணே வாங்கியிருக்கியா? 15,000 சொன்னாங்க. சரிண்ணே, பரவாயில்ல. ஆனால் இன்னும் என்ன சின்ன குட்டியா இருக்கு? இதை விட சின்ன குட்டிக்கு விலை அதிகமாக சொல்றாங்க. இது சாமிக்கா இல்லை கோயிலுக்கா வீட்டுக்கா? கோயிலுக்கு. சரிண்ணே. நம்மளுக்கு எந்த ஊர்ண்ணே? வடகரை. சொக்கம்பட்டி வடகரை. பண்புலி வடகரை. சரிங்கண்ணே.